ஏன் வாக்கு சொல்லுகிறது 138:8 வாசிங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய நாமத்திலே இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கிறோம். இதோ உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தைகள், வெறுமையாய் திரும்பாத வார்த்தைகள், கண்மலைகளை பிளக்க பண்ணுகிற, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற, பெண்மான்களை ஈனும்படி செய்கிற வார்த்தை, உருவாக்குகிற ரேமா தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு உம்முடைய ஜனத்தோட பேசும். நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் வாசல்கள் ஆண்டவரை வானம் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரியா மணி 8:45, 9:30 மணிக்கு எவ்வளோ 45 நிமிஷம் எவ்வளோ பேச முடியுமோ பேசிட்டு கரெக்டாக பாயிண்ட்ல நிறுத்திடுறேன். திருவிருந்து இருக்கிறதுனால நல்லா கவனிங்க. இங்கே சங்கீதக்காரன் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லுகிறான். நம்ம சபைக்கு வர்றது எதுக்காக தெரியுமா? நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது எதுக்காக தெரியுமா? வீட்டில் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ பைபிள் படிக்கிறது எதனால, எதுக்காக தெரியுமா? எதுக்காக பல செய்திகளை கேட்கணும் தெரியுமா? இந்த வசனத்தை நம்புகிற விசுவாசம் எனக்குள்ள வரணும். இந்த வசனத்தை நான் நம்பணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பணும். எப்போ பாசிட்டிவ் நம்பணும்? எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும்போதா? எல்லாம் நெகட்டிவாக இருக்கும்போது நம்பணும். அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாக நீங்கள் வசனத்தை நம்புறதை பார்த்துடலாம். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது என் பிரசங்கங்களை கேட்குறவங்க இருதயங்கள் உடைக்கப்படணும். என் பிரசங்கம் பண்ணும்போது நான் 2 மணி நேரம் பேசினா கூட நேரம் போகாதது தெரியணும். என் பிரசங்கத்தில் அந்த ஜனங்கள் சோர்வே அடையக்கூடாது. குறிப்பாக என் பிரசங்கத்தில் யாரும் தூங்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் என் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு செய்தார் பாருங்க. நான் 2.5 மணி நேரம் பேசுவேன் பிரசங்கர். கேட்டு பாருங்க. 6 மணி நேரத்தில் கேட்டவங்களுக்கு 1.25 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்தா தான் சர்ச்சுக்கு போவேன். அப்படியெல்லாம் இருந்து, ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் சொன்ன, இல்லை மகனே உன் விதைகள் நல்லா இருக்குது, நீ நல்லா தான் விதைக்கிற, ஆனால் கேட்கிறவர்கள் அதை எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப மந்த இருதயத்தோடு அவங்க வசனத்தை நம்ப மாட்டுறாங்கப்பா. நீ சொல்கிற வசனத்தை நம்பக்கூடிய அளவில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளரல. சிலருடைய இருதயங்கள் கற்பார மாதிரி இருக்குது. வசனத்தை கேட்குறாங்க, கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் உள்ளே வேர் பிடிக்க மாட்டேங்குதுப்பா. வேர் பிடிச்சாதான் அந்த மரம் நல்லா வந்து கீழே வேர் பிடிச்சா மேலே கனி கொடுக்கும். நல்லா கவனிங்க. நீங்க வசனத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த வசனம் எனக்கு நடக்கும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதனுடைய அவுட்புட் இருக்கு பாருங்க, வெளியரங்கமான அடையாளங்கள், அது கனி நிறைந்ததாய் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை ஒரு குடும்பம் நம்புது, வசனத்தை ஒரு மனிதன் நம்புறானா கீழே அவன் வேர் பிடிச்சிருவான். நல்ல நிலமா அந்த நிலம் மாறிடும். சிலர்லாம் உற்சாகமா கேட்கறாங்க. இந்த உலகத்தினுடைய கவலைகள் சிற்றின்பங்கள் வந்தபோது அதை நெருக்கி போடுகிறதுன்னு ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் 30, 60, 100 பெருகி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற விசுவாசிகளாய் எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொல்றேன், ஒரு வசனத்தை இங்க வந்தீங்கன்னா நம்பணும். என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் 7ஆம் வசனத்தை வாச்சா தெரியும். வாசிங்க, அதுலயே 7 வாசிங்க. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அவனுடைய சூழ்நிலை என்ன தெரியுங்களா? பயங்கர துன்பத்தில் நடக்கிறார், பயங்கர போராட்டம், சத்துருக்கள் விரோதமா நிக்கிறாங்க. துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது தான் சொல்றாரு எனக்காக. பிரச்சனையில தான் சொல்றாரு எனக்காக, இல்லாமையில தான் சொல்றாரு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் அன்பு சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறார். நீ போய்கிட்டு இருக்க பாதம் குடும்பத்துக்கு தெரியாது. என் மகளே, நீ போய்கிட்டு இருக்கிற வழிகள் வேற யாருக்கும் புரியாது. அது துன்பத்தின் பாதையா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ இந்த வசனத்தை நம்புவாயானால், இந்த வசனத்தின் மேல் உன்னுடைய விசுவாச கண்கள் பதியுமானால், இதை நல்ல நிதத்தில் விளைக்கப்பட்ட விதையாய் மாற்று வாயானால் நிச்சயமாய் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இந்த வசனத்தை கேட்கறது மாத்திரம் குழந்தைங்களை மாதிரி நம்பணுங்க. என்ன நம்பணும்? குழந்தைங்களை மாதிரி சொல்லிட்டு போவோம் பாருங்க. எமிஜெட்ஸா வரும்போது உங்க ஐஸ்கிரீம் கண்டிப்பா சொல்றேன், திரும்பி வரும்போது கேட்கலினாலும் அவன் நேரம் எங்க தெரியுமா பாக்குறான்? என் கையை பாக்குறான். போகும்போது பாஸ்டர் சொல்லிட்டு போனாரே, நேற்று மதியம் சொன்னேன் அவங்ககிட்ட, ஜோஷ் கிட்ட, ஆராதனை முடிஞ்சவொன்னு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டான்னு சொன்னேன். இங்கே உட்காந்துன்னு கரெக்டாக அங்கே போகும்போது ஐஸ்கிரீம் தாத்தான்றான். பின்னிடு உங்கள் அம்மா போனேன் வாங்கி வைக்கிறேன் தாத்தா. அப்போ நம்ம சொல்லிட்டோம்னா நல்லா கவனிங்க. ஒரு பையன் ஒரு ஊரில் படிச்சுட்டு இருந்தான். அவன் 3rd வரும்போது அவங்க அப்பா திடீர்னு சாலை விபத்தில் மரித்து போனார். வெளிநாட்டில் நடந்த உண்மை சம்பவம். சாலை விபத்தில் மரித்து போனார். ஒன்றுமே இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் அந்த குடும்பம் நின்று போச்சு. அந்த மகள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இந்த மகனை சேர்க்கறதுக்கு ஸ்கூலில் சேர்க்க பணம் இல்லை. மகனையும் வேலையை விட்டு இருந்து அவனையும் வேலை செலத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனால் இந்த மகன் வந்து நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு நல்ல குடும்பம். அந்த குடும்பம்
அந்த சண்டே ஸ்கூல் போனான். சண்டே ஸ்கூல் போய் சண்டே அன்னைக்கு தந்தை டீச்சர் அவனுக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் தருவேன்ற வசனம் சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தான் பாருங்க, ஆண்டவரே எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அம்மா வாழ்க்கை நடத்த கஷ்டப்படுறாங்க, ஆனால் எனக்கு இந்த ஊரில் இருக்க அந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை, நல்லா படிக்கிற பையன், ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை, பெரிய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூல் அது, இந்த ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசை, ஆனால் எப்படி படிப்பேன் ஏது படிப்பேன்னு தெரியாது. ஆனால் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்ல, எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்கணும் ஏசப்பா, எனக்கு எப்படியாவது தாங்கன்னு சொன்னவன் பாருங்க. சொல்லிட்டு அதோட நில்லுங்க, அதாங்க விசுவாசம். சொல்லிட்டு ஜெபிச்சிட்டு இல்லைங்க, உடனே பக்கத்தில் இருந்த கடைக்கு போனா 5 பைசா கொடுத்து ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான். 5 பைசா கொடுத்து ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி என்ன பண்ணா, அதை எழுதுறது என்ன தெரியுங்களா, டு ஜீசஸ். ஆமேன் சொல்லுங்க. டு யாரு? ஏசு கிறிஸ்து. கீழே அட்ரஸ் பரலோகம். ஆமேன் சொல்லுங்க. எழுதிட்டு நேரா வீட்டாண்ட இருந்த போஸ்ட் பாக்ஸ்ல எடுத்து போஸ்ட் போட்டு வந்துட்டான். நடந்த சம்பவத்தை சொல்றான். ஒரு பெரிய கணித மேதையா மாறினார் அங்க அந்த நாட்டில். போட்டுட்டு வந்துட்டான் பாருங்க. இந்த போஸ்ட்மேன் எல்லாம் போஸ்டையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்க டெஸ்பேட்சில் போய் எல்லாத்தையும் பிரிப்பாங்க, என்னென்ன ஊருக்கு போகுதுன்னு பிரிப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் வாரியா பிரிக்கும் போது பார்த்தா ஒன்று மாத்திரம் பரலோகம்னு போட்டு வச்சிருக்குது. போஸ்ட்மேன் என்னடா ஜீசஸ் பரலோகம் இன்னும் ஒன்றும் புரியலையேன்னுட்டு என்னதான் லெட்டர்னு திருப்பி பார்த்தா, அப்படின்னா ஜீசஸ் எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வீங்கன்னுட்டு, எனக்கு நீங்கள் செய்யணும், எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, எங்கள் அம்மா சின்ன வேலை செஞ்சு காப்பாற்றுறாங்க, எனக்கு இந்த ஊரில் இருக்க அந்த கிங்ஸ் ஸ்கூலில் படிக்கணும், எனக்கு தெரியாது ஏசப்பா என்ன அங்கே படிக்க வைங்க. அவ்வளோதான் அதில் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. இந்த போஸ்ட்மேன் பார்த்தவொன்னே ஒரு உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு. உடனே அந்த லெட்டர் எடுத்து சம்பந்தப்பட்ட கிங்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டார். ஸ்கூல்ல தி பிரின்சிபல்னு போட்டு ஸ்கூல் காமிச்சிட்டார். ஸ்கூல்ல போனா அந்த லெட்டர் நிக்குது. அதை எடுத்து பார்த்த பிரின்சிபல் உள்ள அதிர்து. ஒரு மகனுக்கு ஜீசஸ் மேல எவ்வளோ. அவரு, நான் இங்க வேலை செய்யறேன், இந்த நிர்வாகத்துக்கு இது மாதிரி ஃப்ரீயா சேருங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. அவரு ஒன்று பண்ணாரு, என் கூட படிச்ச ஒருத்தன் பெரிய தொழிலதிபரா இருக்கிறான், அவன் வருகிற ஒரு பெரும் பகுதியை எடுத்து அந்த லாபங்கள்ல ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறான். அந்த சூர்யாலாம் படிக்க வைக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி அவனுக்கு இந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணுவோன்னு அந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணிட்டார் கவர்ல போட்டு. இப்போ அங்கே அந்த லெட்டர் போன உடனே திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா இந்த மாதிரி எனக்கு அவன் சூழ்நிலையை படிக்கிறாங்க. படித்த உடனே 3வது நாள் நல்லா கவனிங்க, அதுக்குள்ளே இந்த பையன் அடம் பிடிச்சி அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வாங்கி வச்சுட்டான் வீட்டில். அம்மா கிட்ட, அம்மா நான் அந்த ஸ்கூலுக்கு போகிறேன், எங்கள் டீச்சர் சொன்னாங்க எதை கேட்டாலும் தரு, எனக்கு அந்த ஸ்கூல். டேய் கம்முன்னு அம்மா இல்லை, நம்ம பெரியவங்க நம்ப மாட்டோம் பாருங்க, சின்ன பையன் நம்புவோம். தெரியுமா உங்களுக்கு? அபிக்கு தெரியாது, ஐயா ஐஸ்கிரீம், ஆனால் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நல்லா சின்ன பிள்ளைங்க அப்படி நம்பும் பாருங்க. அந்த சின்ன, அதனால தான் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கமாக சண்டே ஸ்கூல்லாம் அனுப்பி வளர்க்கணும். பிள்ளைங்களை ரொம்ப கத்தருக்குள்ள அவங்கள வளர்க்கணும். அந்த பிள்ளை சொன்ன பாருங்க, 3வது நாள் நடந்த சம்பவம், ஒரு கார் வீட்டு வாசலில் வந்து நிற்குது. விசிட்டு இந்த பையனோட பேர் தாமஸ். எங்க இருக்கிறாருன்னு கேட்டா, தாமஸ் உள்ள இருக்கிறார், ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியா இருக்கிறார். எப்படிடா யூனிஃபார்ம்? எனக்கு தெரியும் ஏசப்பா அனுப்புவார்னு. கடைசியில அந்த பள்ளியில கொண்டு போய் சேர்த்து, ஆமேன் சொல்லுங்களேன், அங்கேயே போர்டிங்ல படிக்க வச்சு, அவனை படிக்க வச்சு நல்ல பெரிய கணித மேதையா மாறி ஒரு பெரிய ஊழியக்காரனாய் வந்தான் என்று நேற்று ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். நான் சொல்றேன், உங்க விசுவாசம் இன்னைக்கு அப்படி மாறணும். எனக்காக யாவையும், நான் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுக்கு சொன்னவர் மனுஷன் அல்ல, செத்து போயிட மாட்டாரு. சொன்னவர் நல்ல மனுஷன் தான், ஆனா மரிச்சு போயிட்டாரு. அதனால கொடுக்க முடியாது. உங்களுக்கு சொன்னது யாரோ ஒரு மனிதன் அல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க நீங்க அவங்க கிட்ட காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க சந்தேகம், பயம், கவலை இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஒன்று தெரியும், எனக்கானதை சரியான நேரத்தில் என் தேவன் செய்து முடிப்பான். நான் ஒரு 2015வது வருஷத்துல பாம்பே போயிருந்தேன். பிரசங்கம் பண்ணுறதுக்காக பாம்பே கூப்பிட்டுருந்தாங்க மிஷினரி சபைகளில். ஒரு சின்ன ஒரு 6 பேராக சேர்ந்து போயிருந்தோம். மற்றவங்க பிரசங்கியார்கள் எல்லாம் நான் மட்டும். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களோட ஒரு பாஸ்டர் வராங்கன்னொன்னே அங்கே இருந்த மிஷினரி சபைகள்லாம் பிரசங்கம் பண்ண கமிட்டட் போட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 சபையில் பேசணும். 3 நாளுக்குள்ள 9-10 சபையில் பேசணும். போகும்போது அங்கே போய் இறங்கணும், சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும். அந்த ஸ்டேஷனை பார்த்தே பயந்துட்டேன். ஏன்னா நம்ம சென்ட்ரல் மாதிரி 10 மடங்கு பெருசு. சென்ட்ரல் மாதிரி யூனிட் இருக்குல்ல, நம்ம மெட்ராஸ் வர திருவள்ளூர் வர யூனிட் மாதிரி ஒரே டைரக்ஷனில் 15 யூனிட் ஒரே நேரத்தில் புறப்படணும்னா பார்த்துங்க. பாம்பேலாம் போனால் நீங்கள் ட்ரெயினில் ஏறவே மாட்டீங்க, சான்ஸே கிடையாது. அங்கே வந்து ஒரு சகோதரர் வந்தார், என்கிட்ட அவரை ஒப்படைச்சிட்டாங்க, இவர் தான் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அவர் என்னை கூப்பிட்டு வந்தார். அங்கேருந்து பேன்வெல் அப்படின்னு ஒரு ஊர், திருவள்ளூர் மாதிரி அவுட்டரில் வரணும் ட்ரெயினில். வந்தவுடனே அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, பாம்பே வந்துட்டேன், இடம் தெரியாதுன்னு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்களை தங்க போகிற இடத்துலேருந்து என் வீடு 1.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் தைரியமாக போங்க. நான் சின்ன வயசில் திருநெல்வேலியிலேருந்து ஓடி வந்துட்டேன் பாம்பேக்கு. இப்போ எனக்கு 50 வயசு. பாம்பே சந்து போதெல்லாம் தெரியும். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். போகிற வழியிலே நான் சின்ன சின்னதாக பேசலாம் கேட்டால் ஒரு பெருசாக வாங்கி கொடுத்துட்டாரு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். வாங்கி கொடுத்து என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த ஃபாதர்ஸ், கேத்தலிக் ஃபாதர் தங்குற கெஸ்ட் ஹவுஸில் வச்சார். சூப்பரான இடம்.
அப்போ என்கிட்ட சொன்னார், பிரதர் நாளைக்கு காலையில் 7:15 நம்ம அந்த சர்ச்சில் இருக்கணும். இங்கேருந்து 1 hour அவன் ட்ராவல் 2 வீலரில் போகிறதுக்கு. ஸோ கரெக்டாக 6 மணிக்கு உங்கள் ரூம் கதவை நான் தட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் பேசுனது, அவர் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு அவர் மேலே. போன ரூம் உள்ள போனேன், குளித்தேன். அவர் வரும்போதே நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். எதை பற்றியுமே கவலைப்படாமல் படுத்து தூங்கிட்டேன். ஒன்றுத்த கூட பற்றி கவலைப்படல. கரெக்டாக 5:55 டோர் கதவு தட்டுறார். ஏறி போய் வண்டியில் உட்காந்து போன இடத்துக்கு போயிட்டேன். அப்போ நான் நினச்சேன், ஒரு மனுஷனை விசாரித்து தன் கரத்தில் நம்பி வந்துட்டான், என் ஊருக்கு நம்பி வந்துட்டான், இவனுக்கு சொன்னதை நான் சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பானால் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு பயம் இல்லைங்க. அந்த 3 நாள் அவ்வளோ நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தார், அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாரு. 3rd டே கூட்டு போய் தாஜ் ஹோட்டல் காட்டினாரு. பாரு என்னென்னத்தையும் சுற்றி காட்டிட்டு கடைசியாக திரும்பி சத்ரபதி சிவாஜி வந்து, பிரதர் பாம்பே வந்தா என்ன வந்து பாருங்க. ஆமீன் சொல்லுங்களேன். நான் பேசுகிற ஆழம் உங்களுக்கு புரியணும். ஒரு மனிதனை நம்பும் போது அந்த மனிதன் அவனுக்கான எல்லாவற்றையும் செய்து முடிப்பானால், தேவைகளை சந்திப்பானால், நான் சொல்லுகிற இந்த தெய்வம் மனிதன் அல்ல, அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை கொடுங்க. முதல்ல நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, நேற்று செய்தி கேட்கும்போது அந்த எலியாவை நம்பி குழந்தைய கொடுத்துட்டு கீழே உட்காந்துருக்கிறா பாருங்க. என்ன நடக்குதோ டோர் வழியா ஓட்ட வழியெல்லாம் என்ன பண்ணல, கொடுத்துட்டா இவர்கிட்ட கொடுத்துட்டா உயிர் பிச்சிரும். அந்த பையனுக்கு தெரியும் 5 அப்பம் 2 மீனை இவர்கிட்ட கொடுத்துட்டா அதை பெருக பண்ணிடுவாரு. அவளுக்கு தெரியும் இந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் அப்பம் இந்த மனுஷங்கிட்ட கொடுத்தா இதை இந்த மனுஷன் பெருக பண்ணுவான். நான் சொல்றேன், நீங்க நம்பி உங்க வாழ்க்கைய உங்க எதிர்காலத்தை கொடுத்து பாருங்க. உங்களுக்காக யாவையும் நீங்க நம்பலைனாலும் செய்வாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா அவரை நம்பி வந்துட்டீங்க. சஃபாரி முதல்ல 2007 வருஷம் எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாரு எங்க ஆபீஸ்ல. பிரதர் எனக்கு இந்த சப்பாரியை கொடுத்துட்டா, நான் பாஸ்டா சப்பாரி நீ என்ன போட்டுக்க பிரதர்னார். அது சப்பாரி துணியே இல்லை, தைக்கிறதுக்கு திருநூறு வந்து ஒருத்தர் கேட்டேன். திருநூறுலாம் யாரும் தைக்க மாட்டேன், எனக்கு அந்த ஆலன் பால் மாதிரி நல்லா போகணும்னு ஆசை. அவர் பாருங்க பர்ஃபெக்டாக போட்டு இருப்பார் சப்பாரி. சில ஆள்லாம் சப்பாரி போட்டால் இங்கே தொங்கும், கை பார்த்தீங்கன்னா இங்கே ஆடும். அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு எங்கே நல்லா தைக்கிற இடம் இருக்குதுன்னு கேட்டேன். அப்போ என் கூட படித்த பைபிள் கைப்படி ஒரு பாஸ்டர் சொன்னார், ஆவடியில் ஒரு ஆள் காமராஜ் நகரில் தைக்கிறான், அவன் தான் பாஸ்டர்லாம் பர்ஃபெக்டாக தைப்பான் அப்படின்னாங்க. அந்த ஆள் கிட்ட போனவனா அவன் பெரிய பெரிய சப்பாரி தைக்கிறவன் போலகுது. இதை பார்த்து சாதா துணி சார்னா இவன் கொடுத்துட்டான் கிஃப்ட் தையின். ஆளை பார்த்தா நோஞ்சா மாதிரி இருக்கிறான். அந்த கடையை பார்த்தா சும்மா 8 கடை மாதிரி இருக்குது. என்னடா இந்த ஆளுகிட்ட தான் இவன் மாட்டி விட்டானே, ஒருவேளை சொந்தக்காரனா, இவன் தைப்பானா தைக்க மாட்டான். 10 நாளா தூங்கலங்க. நான் ஃபர்ஸ்ட் சப்பாரி தைக்கிறோம், ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது. ராத்திரி கூட்டுமானவன் மேல காண்டு கோவம் வருது. இங்கேயே பேசாம அந்த வெஸ்டர்ன் மலையாள தாங்கிட்டே என்ன பண்ணிட்டு இருக்கலாம், கொடுத்துருக்கலாம் போலக்குதே. ஏமாந்துட்டமே, சப்பாரி காலி நினச்சி தூங்கின்னு இருக்கிறேன். 10 நாள் கழிச்சு அந்த காடை எடுத்து போய் கொடுத்தேன். சப்பாரி கொடுத்தான், வாங்கி அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாலே நீங்க கொடுக்க மாட்டீங்க. பாட்டில் வத்தலை பாக்கு போட்டுக்கினேன் சார் 10 பேக்கெல்லாம் துப்பிடுமா சப்பாரிலன்னு பயமா இருக்குது எனக்கு. வீட்டுக்கு வந்து அந்த சப்பாரியை போட்டோம் பாருங்களேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக தச்சிருந்தேன். டவுட் இருந்தால் கீழே போய் தாமசராஜா நானும் ஒரு போட்டோவில் நிற்போம் பாருங்க, கச்சின்னு இருக்கும் சப்பாரி. நான் நம்பலினாலும் அவன் நல்லா செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இயேசுநாதர் என்ன பண்றாங்க, ரொம்ப பலவீனமா பாக்குறாங்க. ஒருத்தர் எனக்கு சொல்லுவார் பாருங்களேன், அடிக்கடி சொல்லுவார் பாருங்களேன், அவங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, கட்சி காலத்தில் தண்ணி கூட குடிக்க ஆள் இல்லாம செத்துட்டாருங்க. இப்படியே சொன்னான். கட்சி காலத்தில் அவர் வாயில தண்ணி கூட ஊத்த ஆள் இல்லாம என்ன பண்ணிட்டாரு, கிண்டலுக்கு சீரியஸாவே பேசுறாரு. நல்லவருங்க, அவர் வந்து எவ்வளோ நன்மை செஞ்சாருங்க, ஆனா அவருக்கு தண்ணி கூட கட்சி காலத்தை ஊத்துறதுக்குன்னா எல்லாத்தையும் போயிடுச்சு, பரிதாபமா செத்துட்டார் சார். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பார்க்கறாங்க இயேசுனா, பரிதாபமா பார்க்குற கிறிஸ்துவங்க. பாவம் அவரே, எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணணும். நம்மால் நிறைய பேர் இருக்கிறாங்க, சும்மா தொந்தரவு பண்ண மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, கேளுங்கள் தரப்படும், தட்டி கொண்டே இருங்கள் திறக்கப்படும். எத்தனை பேர் எனக்காக யாவையும், நீங்க இன்னைக்கு சொல்றேன், விசுவாசிக்கலைன்னா கூட செய்ய போறாரு. அவன் நல்லா தைக்க மாட்டான் நான் நினைச்சாலே எனக்கு நல்லா ஆமேனே சொல்ல மாட்டீங்க. இயேசுவை பலவீனரா ஒரு நாள் நீங்க என்ன பண்ணக்கூடாது. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்லுவாரு, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் 13ஆம் வசனம் 3-4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13 வாசிங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனராய் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். கையை தட்டி சொல்லுங்களேன். ஏனெனில் அவர் பலவீனனாய் இருந்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
தேவன் வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தை வச்சு தான் நம்பி இருப்பாங்க. நான் நம்புறேன். உங்ககிட்ட இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? பலவீனமான ஆண்டவர் இல்ல. செய்யுங்க, எதை செஞ்ச ஆண்டவரே, சில விசுவாசி பிடிக்கார எதா பார்த்து போடுங்க ஆண்டவரே. பார்த்து போடுறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு செய்யறதுக்காகவே அவர் வந்துட்டாரு. போன வாரம் சொன்ன பாருங்க, போவாஸ் என்ற வார்த்தைக்கு என்னது? வேலையை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரன் அர்த்தம். உங்களுக்கான வேலையை முடிக்கிறதுக்கு முன்ன அவர் தூங்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பவர்ஃபுல்லா வந்திருக்கிறார். இங்கிலீஷ்ல பவர்ஃபுல் அமாங் யூ, மைட்டி பவர். ஆமென். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் பிரதர். எத்தனை பேர் நம்புறீங்க? லூக்கா 1:34-37 வாசி பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அதற்கு மரியாள் 34ஆம் வசனம், தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும்? இன்னைக்கு நிறைய பேர் இந்த சபையில கேட்கறீங்க, இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? சாத்தியமே இல்லையே, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே. கர்த்தர் சொல்றார் 37ஆம் வசனத்துல, வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு, அதாங்க அர்த்தம். நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறனா அடிமையை போல நம்புவேன். நம்பும் போது எனக்காக யாவையும். பிரதர், இன்னைக்கு வியாதியில நீங்க போராடிட்டு இருக்கலாம் பிரதர். ஒரு பயங்கரமா வியாதி உங்களை தாக்கி, ஒருவேளை அது மாத்திரை மெடிசன் வாங்குறது நிறைய எக்ஸ்பென்சிவ் மாசத்துல குடும்பத்துல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என்னால முடியாத காரியம், என்னால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. மன போராட்டம் சிலருக்கு, யாருகிட்டயுமே சொல்ல முடியாத மனவலிகள், குடும்பத்தாருக்கு தெரியல அந்த மன வலிமை. அந்த மன வலியில ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், உன்னுடைய இருதயத்தை புரிந்த நான் உன்னுடைய மனதுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள், குழப்பங்களை வருகிற நாட்களில் மாத்த போறேன். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு எதிர்காலத்தை, பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து தான், ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆகுமோ, இவ்வளவு அழகா இருக்கிறாங்க பேர பிள்ளைங்க, எப்படி நடத்தப்படும். கர்த்தர் சொல்றாரு, என்ன நம்பி நீ இந்த வசனத்தை நம்பி உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடுப்பாயானால் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன் நான். ஆமென். ஒரு பெரிய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாம பல பிரச்சனையில சிலர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நிறைய கடன், நிறைய போராட்டம். உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வந்தாலே நீங்க சரியாயிடுவீங்க. வரல. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வசனத்தை நம்பு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இடத்துல அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்க சரியா இருக்கும் பட்சத்திலும் செய்வாரு, நீங்க சரியா இல்லாத பட்சத்திலும் செய்வாருங்க. நான் வந்தாலும் அப்படி சப்பாரி தப்ப நம்பவே இல்லை. சூப்பரா தச்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. அவனே அப்படி தச்சிருப்பானா? என் தேவன் அழகா உடுத்திருக்கிறார், எனக்கான தேவையை சந்தித்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு என்ன பாஸ்டர் பேசுறீங்க? அதே போவாசை பத்தி தான் போன வாரம் சொன்னேன். போவாஸ் நமக்கு யாருன்னா, நம்மை ஆளுகை செய்கிறவர். யார இயேசு ஆளுகை செய்வார்னா, தன் வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறவங்களை ஆளுகை செய்வார். இன்னைக்கு பிரதர், உங்க குடும்பத்தை அவர்கிட்ட விட்டுடுங்க, உங்க தொழில் அவர்கிட்ட விட்டுடுங்க, உங்க பிள்ளைகளை அவங்க கிட்ட விட்டுடுங்க. அவர் ஆளுகை செய்தார்னா அந்த ஆளுகை சூப்பரா இருக்கும். அவருக்கு நீதியா தான் ஆளுகை செய்ய, அநீதியா ஆளுகை செய்ய தெரியாது. போன வாரம் சொன்னேன், போவாஸ் நமக்கு யாருன்னா ஆளுகை செய்கிற. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? அவர் எனக்கு நெருங்கின உறவு. எழுதிக்கங்க, அவர் எனக்கு நெருங்கின உறவு. வாசிங்க வாசிங்க சிஸ்டர், ரூத் 2:20 வாசிங்க. அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. பின்னும் நகோமி அவனை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான். அல்லேலூயா. நிறைய சுதந்திரவாளிகள் இருந்தாங்க, ஆனா ஆதரிக்கிற சுதந்திரவாளி நெருங்கின உறவு போவாஸ் ஒரு ஆள் தான். வேத புத்தகத்துல நிறைய பேரை இயேசு கிறிஸ்துவோட ஒப்பனையா பேசப்பட்டிருக்கு பாருங்க. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையானவர், யோசேப்பு இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையானவர், அவங்க வாழ்க்கையெல்லாம். அப்புறம் தாவீது இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையானவர். இப்படி நிறைய பேர், மோசே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையானவர். இப்படி நிறைய பேர் ஒப்பனையாய் பேசப்பட்டிருந்தாலும் போவாச மாதிரி இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு பேச யாராலும் முடியாது. ஏன்னா அவர்கள்லாம் தன் ஜனத்தோட தன் ஜாதியோட இருந்து வளர்ந்தவர்கள். ஆனா இந்த போவாஸ் மட்டும்தான் அருவருக்கத்தக்க, வெறுக்கத்தக்க, எல்லாராலும் தூரமாய் நிறுத்தப்பட்ட மோவாப் என்கிற பெண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், நம்மளாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளாம் புறஜாதிகள். நமக்கும் யூதர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நமக்கு இந்த வசனத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே ரட்சிப்பு நமக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்க. காட்டொலிவ மரமாய் இருந்த நம்மளை கர்த்தர் வெட்டி நாட்டொலிவ மரத்தோட
நினைத்திருக்கிறார். மாம்சத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் யூதன் அல்ல, இருதயத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவனே யூதன். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படி இந்த இயேசுவோட ஒட்டிட்டோன்னு கேட்டீங்கன்னா அவருடைய இரக்கம். நான் இன்னைக்கு சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நெருங்கின சொந்தத்தை விட என்ன கேட்டால் எனக்கு சொந்தம்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி நீங்க உண்மையா உங்க இருதயத்தை, ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே, இந்த இன்னைக்கு கேட்கிற சத்தியம் தான் ஆண்டவரே உண்மை. எல்லா சொந்தக்காரனும் பாருங்களேன் மாயையானவங்க. நீங்க நன்மை செய்யற வரைக்கும் உங்களை மாமானுவான், மச்சானுவான், அக்கானு, மாமா எல்லாம் சொல்லும். எங்க அம்மா மாதிரி இல்லைன்னு அம்மா கொடுக்கறதை நிறுத்தி பார்த்தா தெரியும். நல்லா கவனிங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் மாயையானவர்கள். அந்த மாயையை பின்பற்றி போய் நீங்கள் உங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடித்துக் கொள்ளக்கூடாது. சொந்தக்காரர்களை நம்ப கூடாதா பாஸ்டர்? சொந்தக்காரங்களை நம்பணும், எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். ஆமே, நான் சொல்றேன் ஒரே ஒரு நெருங்கின உறவு இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? சொந்தக்காரங்களாம் நீங்க நல்லா இருந்தா உங்களை ரொம்ப வந்து தேடி வருவான், நீங்க கெட்டு போயிட்டா விலகி போயிடுவான். இவர் அப்படி ஆப்போசிட்டா செய்வார். நல்லா இருந்தா நீ சந்தோஷமா இருறான்வாரு, கெட்டு போயிட்டா உன் அருகில வந்து நின்று அழாதே என்று கண்ணீரை துடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாய் தகப்பன் உட்பட எந்த வரவும் இன்னைக்கு உண்மையா இல்லைங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னே இருந்த தாய் தகப்பன்லாம் பிள்ளைகளை உண்மையாக நேசித்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பன் பேஷுவாலிட்டி பார்க்குறாங்க, பட்சபாதம் பார்க்குறாங்க. என்ன பட்சபாதம்? 3 பிள்ளைகள், 3 பிள்ளையில பெரியவன் நல்லா இருக்கிறான், சின்னவன் கொஞ்சம் சுமாராக இருக்கிறான், 3வது ஆளு படிப்பு வரல, அன்பு கொடுத்து அவனை விட்டுட்டான், போயிட்டான் பாருங்க. அவன் போனதுக்கப்புறம் இப்போ எங்கே போனாலும் என்ன பண்ணான், பிள்ளைங்க என்ன பண்ணுறான்னா பெரியவன் கம்பெனியில் வேலை செய்கிறான், அடுத்த பிள்ளைங்க நிலைமையை அடுத்த சொல்லவே மாட்டாங்க. இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் கேட்டா 7 பிள்ளை மிலிட்டரியில் இருக்கிறவனை காட்டுறதுக்கு ஈசாயால முடிஞ்சுது. ஆனா ஒரு பிள்ளையை காட்டுறதுக்கு அவனுக்கு மனசு வரல. அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க பாருங்க. தாவீது அதனால தான் சொல்றான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு தாய் தகப்பனுடைய உறவுலாம் மாறி போச்சு பிரதர். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நல்லா உங்களை பார்த்துப்பாங்க, நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னா உங்களை பிள்ளைன்னு சொல்ல கூட யோசிக்க மாட்டாங்க. கூட இருக்கிற சகோதரர்கள் அப்படி மாறிட்டாங்க, கூட பிறந்த சகோதரிகளுக்கு நீங்க அப்படி மாறிட்டாங்க. எல்லாரும் ஆப்போசிட் ஆயிட்டாங்க. தாவீதோட வாழ்க்கையில நீங்க பாருங்களேன், தகப்பன் பிள்ளை இல்லைன்றாரு, மனைவி மீகால் வெறுக்குது, அவனை அவமானப்படுத்துச்சான். பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. பெற்றெடுத்த பிள்ளை அப்சலோம் தன்னுடைய தகப்பனை கொன்று விட்டு ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. சொந்த மாமனார் இவனை கொன்றே தீர்வன் 14 வருஷம் சுத்துறான் பாருங்க. கூடவே பிறந்தது போல இருந்த அகித்தோப்பல் என்றவன் துரத்துறான். இதுதான் மனுஷங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவங்க செஞ்சிருவாங்க பாஸ்டர், யாரும் செய்ய மாட்டாங்க. நெருங்கின உறவின் முறை ஒரே ஒருவர், அவர் என் அருமை ரட்சகர் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க போயிட்டு சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு 2 நாள் தங்கினீங்கன்னா தெரியும், இல்லை 3 நாள் தங்கினீங்கன்னா தெரியும். அப்பா அம்மா வீட்டுக்கு கூட நீங்க போய் 3 நாள் இருங்களேன். மனைவிமார்களே கோச்சிட்டு மதர்ஷா பேக்ல துணி அமைக்கின்னு போய் ஒரு 3 நாள் இருங்க, தெரியும். 4வது நாள் உங்க கதை என்ன ஆகும்ன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சுப்பீங்க. நீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. 4 நாளுக்கு அப்புறம் உங்க அப்பா மூஞ்ச காண்ட ஆரம்பிப்பாரு. 5 நாள் வரைக்கும் காப்பி குடிச்சியான்னு கேட்டாலி எப்போ போறேன்னு கேட்பாரு. இல்லை ரியாலிட்டியை பேசுறேன், நீங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலைனாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க போனா காலமெல்லாம் யாரும் காலமெல்லாம் பார்த்துக்கிற ஸ்டேஜில் இன்னைக்கு என்ன இல்லை. இதை நீங்க புரியணும். அப்ப நம்ம வாழ்க்கையில உண்மையிலேயே நமக்கு தகப்பனா இருக்கிறவர். 103ஆம் சங்கீதத்துல 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். நான் சொல்லட்டுமா, யார் தெரியுமா உண்மையான தகப்பன் இந்த உலகத்துல? கர்த்தர் தாங்க உண்மையான தகப்பன். ஆமேன். சின்ன வயசுல தாய் தகப்பனை இழந்த எனக்கு தெரியும், உண்மையிலே தகப்பன் மாதிரி நமக்கு ரோல் மாடல், தகப்பன் மாதிரி நம்மளை நேசித்து தகப்பன் மாதிரி நம்மளை அன்பு கூறுகிறவர் யாருமே இல்லை. ஆனா அந்த தகப்பன் நிரந்தரம் இல்லைன்றதை நினைச்சுங்க. அந்த தகப்பன் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த தகப்பன் எப்போ வேணாலும் உங்களை துரத்தலாம். அல்லது அந்த தகப்பன் உங்க மேல அன்பு செலுத்த முடியாத ஒரு கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கலாம் சகோதரியே. ஆனா உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல. ஒருவேளை மாம்ச பிரகாரம் தகப்பனை நீங்க இழந்துட்டு இருக்கலாம். எங்க அப்பா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு பாஸ்டர், எங்க அப்பா என்ன ரொம்ப நல்லா வளர்த்தாரு, ஆனா இன்னைக்கு நான் நல்லா ஆயிட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு ஒரு வேளை நல்ல சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், என்னால முடியலன்னு சொல்றீங்களா? நான் சொல்றேன், உங்க இருதயத்தை அறிந்த ஒரு தகப்பன் இருக்கிறார், அவன் நிச்சயமாக. ஆமே. நீங்க எப்ப நான் சாப்பாட்டுல உட்காந்து சாப்பிட்டாலும் விதவிதமா விசுவாசிங்க கொடுக்குறீங்க பாருங்க, விதவிதமா எங்க அம்மாவை நினைப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா காலையில் பழையதை தவிர வேறு எதுவும் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு ஒரே ஒரு நாள் இட்லி சுடும், அந்த இட்லி குண்டை எடுத்து மேலே பறனையில் வச்சிடும். ஒரே ஒரு நாள் இட்லி. அந்த தீபாவளிக்கு கூட எங்கள் அப்பா வருவாரா வரமாட்டாரான், எத்தனையோ தீபாவளிக்கு அவர் வந்ததே கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் மாமா வீட்டில் போய் கொஞ்சம் காசு கடனை வாங்கினு ஒரு 30 ரூபா 40 ரூபா எனக்கு ஞாபகம் இல்லை வாங்கிட்டு வந்து எங்களை வந்து ஏமாத்திடக்கூடாதுன்றதுனால அந்த தீபாவளிக்கு கொஞ்சம் மட்டன் வாங்கி கொஞ்சோண்டு மட்டன் வாங்கி வடை சுட்டு இட்லி போடும். ஆனால் எங்கள் அம்மா வாழ்நாளெல்லாம் எப்படி செத்துதுன்னு கேட்டிங்கன்னா, பழையது சாப்பிட்டே செத்துடுச்சு.
நான் நினைப்பேன், ஆண்டவரே இவங்களாம் ரொம்ப பெரிய தியாகமா எங்களை வளர்த்தாங்க, ஆனா இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். அவங்களாம் இல்லை. என்ன சொல்ல வரன்றதை புரிஞ்சுங்க. நமக்கு தாய் தகப்பன் இல்லாமல் போகலாம், அவருக்கு நிரந்தரமான தகப்பனாய் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தாய் தகப்பன் இருந்தும் பிரயோஜனம் எல்லாம் இருக்கிறியா மகளே? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றேன், அவரை தகப்பனா ஏத்துக்குங்க. அவர் ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரே என் தகப்பன், உங்களை நான் நம்புறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுவாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவரை தகப்பனா ஏத்துக்கிற அந்த மனசு யாருக்குமே வரமாட்டேன்னு பாருங்க. ஆதியாகமத்தில் நீங்க ஆபிரகாம் அழைக்கும் போதே சொல்லி என்ன கூப்பிட்டு அழைச்சா தெரியுமா? நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் மாம்ச பிரகாரமா இருக்கிற தகப்பனை முழுசா நம்புறீங்க. மாம்ச பிரகாரமா இருக்கிற தகப்பன் மேல உங்க நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். மாம்ச பிரகாரமா இருக்கிற தகப்பன் எப்பொழுது போவார் எப்பொழுது வருவார் என்று உனக்கு தெரியாத மகளே, உனக்கு நான் இருக்கிறேன். கூப்பிடும் போதே இப்படிதான் கூப்பிட்டார். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னார்? அவங்கிட்ட அழைச்சி கிளம்பி வந்துட்டான். அழைச்சி வந்தவன் ஆறான்னு ஒரு ஊருக்கு வந்தவன, அந்த ஊரை பார்த்தவன ஊர் நல்லா இருந்ததா என்னன்னு தெரியல, அங்க தன் தகப்பனோட செட்டில் ஆயிட்டான். ரொம்ப நாட்கள் ஆறான்ல ஆபிரகாம் இருந்துட்டார் பாருங்க. தகப்பனை அந்த இடத்துல கர்த்தர் போட்டு தள்ளுறாரு. ஆமேன் சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க மேல் வசனம்லாம் வாச்சா தெரியும், போட்டு தள்ளுறார். இப்ப கர்த்தர் தரிசனமா வராரு. இந்த ஜனத்தை இனத்தை தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு என்ன பண்ணணும்? நீ வெளியே வா, உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறும். நீ யாரோட ஆண்டவர் பேசுறாரு ஆவியில உணர்றேன். நீ ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேற வேண்டுமானால் ஆமேன்னு சொல்லுங்க. தகப்பனை விட்டு வரணும். அப்ப நான் தகப்பனை நேசிக்க கூடாதா? தகப்பன் மேல அன்பு வைக்க கூடாதா? எல்லாம் பண்ணு, அவர் மேல நம்பிக்கை வைக்காத. ரூத் வந்த உடனே போவா சொன்னது என்ன தெரியுமா? நீ உன் மாமியாருக்கு செய்ததையும், உன் ஜென்ம தேசத்தை விட்டு வந்ததையும், உன் தகப்பன் வீட்டை விட்டதையும் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அவளுக்கு அந்த ஊர்ல தகப்பன் வீடு இருந்தது. அவளுக்கு அவ அனாதை கிடையாது. ரூத்து தகப்பனுடைய வீடு இருந்தது. வீட்டை விட்டு விட்டு கர்த்தரோட வந்தா. நான் இன்னைக்கு சொல்லுவேன் மகளே, உன் வாழ்க்கையில் அவரை நீ தகப்பனா ஏற்றுக்கொள்வாயானால் அவர் தான் தகப்பன் என்று இன்னைக்கு ஒரு ஆணித்தரமான விசுவாசத்துக்குள்ள வரணும். அது எப்படி பாஸ்டர் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் நேசிப்பதை விட ஒருத்தன் வந்து சொல்றான், ஆண்டவரே நம்ம பின்தொடரட்டுமா அப்படின்றாங்க. இல்லப்பா நீ போய் வேலையை பார்ப்பா அப்படின்ற. இன்னொருத்தவனை கூப்பிடுறாரு, வாப்பா என்னோட கூட பின்தொடர்ந்து வா. கரெக்டா அவங்க அப்பா இவர் கூப்பிட்ற நேரத்தில் செத்துட்டார். அழைப்பு வரும்போது சில காரியம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் சொல்றான், ஐயோ என் தகப்பனார் செத்துட்டாரு, நீங்க கூப்பிட்ட அழைப்பு நல்லதான், முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி கொள்ள வர உத்தரவு தர வேண்டும் கேட்டவொன்னு அவர் சொல்றாரு, மரித்தவர்கள் நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணட்டும்னா அவர்களை அடக்கம் பண்ணட்டும். நீ என்னோட கூட லூக்கா 9ஆம் அதிகாரம் 59 62 வரைக்கும் பேசிட்டு இருக்கிற, மரித்தவர்கள் அவர்களை என்ன பண்ணட்டும்? அடக்கம் பண்ணட்டும்பா. நீ இன்னும் முதல் என்ன தகப்பனா ஏற்றுக்கொண்டு என் பின்னாடி வா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. யாராவது ஒருத்தர் லூக்கா 10ஆம் அதிகாரம் 37 வாசிங்க. அதற்கு அவன் லூக்கா 10:30 மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வாசிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். அல்லேலூயா. ஆவியில வளர்ந்தவங்களுக்கு தான் நான் பேசுறது புரியும். ஆமே. இந்த சூழ்நிலை வந்தாதான் அவர் உங்களுக்கு நெருங்கின உறவா மாற முடியும். எல்லா சொந்தத்தையும் பிடிச்சி வச்சுக்கின்னு இயேசு எனக்கு நெருங்கின உறவு, எனக்கு அப்பா என்ன முடியவே முடியாது. சிலரெல்லாம் கர்த்தரே வேறு பிரித்து கொண்டு வருவார், சிலரெல்லாம் விட வேணும்னு கர்த்தர் காத்திருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. எலிசா கேட்கிறாரு, முந்தி போய் என் தாயின் தகப்பனை முத்தம் செஞ்சுட்டு ஓடி வந்துட்டோமா? எலியா உடனே சொன்னார், போய் முத்தம் செஞ்சுட்டு வா. கொஞ்ச நாள் வரைக்கும் தான் முத்தம் செய்யணும், கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அங்கே இருக்கணும். அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுத்த அழைப்பு மேலே போட்ட அந்த சால்வையை நினைத்துக்கொள். நீங்கள் நான் பேசுறது புரியணும். சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டில் தடைபடுவதற்கு, சில நன்மைகள் தடைபடுவதற்கு, சில வாக்கு தத்தங்கள் தடைபடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு கர்த்தரை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் ஒருவர் உங்களுக்கு இறங்குவார். ரெண்டாவது, அவர் தகப்பனா மாத்திரம் இல்லை. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும். ஆண்டவர் சொல்றாரு, பெத்த தாய் கூட என்ன பண்ணுவாளாம்? பைபிள்ல மறந்தாங்களா மறக்கலையா?
2 தாயை காட்டட்டுமா? 2 தாயை காட்டட்டுமா? 2 தாயை காட்டட்டுமா? ஒரு குண்டு தாய். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன தாய்? உடனே இங்க இருக்கிற குண்டுக்கு தாய்ங்க கோச்சிக்கு போறீங்க. பைபிள்ல சொல்றேன். ஆமா, இந்த குண்டு தாய் தூங்குது, குழந்தை பக்கத்துல அழுவுது, பால் கொடுக்க வேண்டியவ பரண்டு படுத்து தலை குப்புற தூங்குற புத்தி பழகுது. அதுக்கு குழந்தை அடியில மாட்டி செத்து போச்சுங்க. என்ன தாய் பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பையன் குச்சின்னு முத்தம் கொடுத்து எல்லாம் வச்சுக்கிறீங்களே, தூங்கும் போது மறக்கிறீங்களா மறக்கலையா? தூங்கும் போது உன் பையனை நினைச்சுன்னு தூங்குற, செத்தே போச்சுங்க குழந்தை. எடுத்து போய் அங்க பஞ்சாயத்துக்கு போற, அந்த கதையை விட்டுருங்க. 2வது ஒரு தாயை காட்டட்டுமா? பசி எடுக்குது, பஞ்சம் தேசத்துல, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. குழந்தைய வெட்டி வேக வச்சு தின்னுட்டா ஒரு தாய். எப்படிப்பட்ட தாயின்னு பாருங்க. இப்ப 3 நாள் கழிச்சு திரும்பி பசிக்குது. இன்னொருத்தகிட்ட, நீ என்ன சொன்ன? முதல்ல என் குழந்தைய வெட்டுன்னு சொன்னல, நான் வெட்டினல, இப்போ உன் குழந்தைய வெட்டினா வெட்ட மாட்டேன்றா. ஆமீன் சொல்லுங்க. தாய் தன் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளைகளை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் கையை தட்டி சொல்லுங்க, என் தேவன். எங்க வரைஞ்சிட்டாரா? எங்க வரைஞ்சிட்டாரா? உள்ள. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நெருப்புல வெந்து போறவங்களை நீங்க போய் பாருங்க. நெருப்பு ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஆனா ஒண்ணு மட்டும் வேகாது. எது சொல்லுங்க? ஏன் வேகாது சொல்லுங்க? அந்த பயத்துல கையை அப்படி மூட்டுருவாங்க. அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் வேகாது. நீங்க அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ல போய் அந்த ஃபயரை தொடரவங்கள சொல்ல, எரிஞ்சினே வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனை அழிவுகள் ஏற்பட்டாலும் என் மகளை, என் மகனை என் உள்ளம் கையில, ஒரு தாய் தன் பிள்ளையை உள்ளங்கையில வைத்திருப்பது போல நான் உன்னை வச்சிருக்கிறேமா. ஒரு நாள் நீ தாய் இல்லையேன்னு கவலைப்படாத, தகப்பன் இல்லையேன்னு கவலைப்படாத. உன்னை நான் என் உள்ளங்கையில வரைந்து, உள்ளம் கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை அறிந்தவரே, பெயரை சொல்லி என்னை அழைத்தவரே, தாயின் கருவில் என்னை அறிந்தவரே, பெயரை சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளம் கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை அறிந்தவரே, பெயரை சொல்லி என்னை அழைத்தவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இது என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவேன்? ஆமேன். அவர் தாயாய் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தாய்க்கு தான் பிள்ளையோட உணர்வு புரியும். இப்படி தலையாட்டினாலே சில, எங்கள் வீட்டில் ஒரு டிசாபிலிட்டி சைல்டு இருக்கான், எங்கள் வீட்டில் மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை இருக்கிறான். போன என்ன சொல்றான்னு எனக்கு தெரியாது பாருங்க. அங்க இருந்து சொல்லுவா, மாமா அவன் அது கேட்கறான், எடுத்து கொடுங்க. எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன். எப்படிமா கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவான் பாருங்க. அவன் தான் எடுத்துக்கிட்டோன்னு சிரிப்பான். தாய் ஒருத்தலுக்கு தான் தெரியும் உணர்வு. உன் உணர்வை புரிந்த ஒரு தாய் உண்மையா இந்த உலகத்தில் இருக்கிறார்னா கை தட்டி சொல்லுங்க, என் உணர்வுகளை புரிந்த, என் உணர்வுகளை புரிந்த, என் உணர்வை புரிந்தவர். ஆமே. அதனாலதான் நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. அழாதப்பா அழாதப்பான்னு பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி, உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனையோ, எப்பெல்லாம் போராட்டமோ, எப்பெல்லாம் நீ கண்ணீரின் பாதையில பேசுதோ, தன் வார்த்தையை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளோட பேசுகிற ஒரு தாய். நான் சொல்றேன், தாயினுடைய மார்பில் இருக்க பால் கூட குறைஞ்சிருங்க அவனை போஷிப்பதற்கு. என் கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒருபோதும் குறையாது. உன்னை தேற்றும்படி, உன்னை ஆற்றும்படி தாயா உள்ளத்தை கொண்டவர். அவர் தான் நெருங்கிய சொந்தம். ஆமென்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாச்சு பாருங்க, அவர் தான் உடன் பிறந்த சகோதரர். வாசிங்க, எபிரேயர் 2:11 வாசிங்க மகளே. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவருக்கும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள், இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல. எங்க பாவம் செய்யறவனை யாரா சகோதரர் சொல்லுவீங்களா? இப்ப உங்க கூட பிறந்த தம்பி போலீஸ்ல நிக்கிறான், நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற ஆளு, இப்போ அவனுக்காக ஜாமீன் போட போவீங்களா? அவன் இங்கே சொல்லுவீங்க, என் தம்பியே கிடையாது, அவனை தலைமொழி பல நாள் ஆச்சுன்னுவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா? இங்க பாவம் செய்கிற மனுஷனை இன்னும் பரிசுத்தமே ஆவலவன். அவர் சொல்றார் சகோதரர் என்று சொல்வதற்கு நான் பேசுற ஆழம் புரியணும். நான் சொல்றேன், உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் நீ நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறான்.
பாவ நீ ராத்திரி பகலை உழைச்சி உன் கை காலை கொண்டு உழைச்சி நீ கட்டின வீட்டை பார்த்து பொறாமப்படுறான், நீ வச்சிருக்கிற வண்டி வாகனங்களை காத்து பொறாமப்படுறான். நான் இப்படி சொல்லட்டுமா, நீ நல்லா இருக்கும்போது உன்னை பார்த்து சந்தோஷப்படுகிறவரும் அவர்தான். நீ அழும்போதும் உன்னோட கூட அழுகிற உடன் பிறந்த சகோதரன் யாருன்னு கேட்டா இயேசு ஒருவர். ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அவர் தாங்க உண்மையான சகோதரர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் ரொம்ப நம்புறீங்க. இந்த பிரசங்கம் கேட்குற யாரோட ஆண்டவர் பேசுறார் யூடியூப்ல, ரொம்ப அண்ணன் தம்பிங்களை நம்புறீங்க. ஒரு நாள் நம்பாதீங்க. எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் எப்போ தெரியுமா என்ன நேசிக்கிறார்? நான் பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கு முன்பாக என்ன நேசிக்கிறார். நான் உண்மை இல்லாதவனாய் மாறுவதற்கு முன்பு என்ன நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சகோதரர் உடன் பிறந்தவர்கள்லாம் உங்க வளர்ச்சியில உண்மை உள்ள அக்கறை உள்ளவங்க இல்லவங்க. நீங்க ஒரு சொந்தக்காரன் எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா, வீட்டுக்குள்ள நீங்க 1 லட்சம் ரூபாய் டிவி வாங்கி வச்சிருந்தா கூட அது ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டான். சிலர்லாம் வாங்கினீங்களா நல்லா இருக்கு, இன்னும் வாங்க, அந்த ரூம்ல ஒன்று வாங்கி போடணும் தானே பிள்ளைக்கு வாங்கினியா, இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அவன்லாம் நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும். சிலர்லாம் 80 குண்டு பல்ப் வாங்கி போட்டியா பார்த்துக்கிறீங்களா இல்லையா? அவன் வந்து பார்த்துட்டு போனான்னு டிவியில் இந்த 3 கோடு வந்துடும், சைன் சைன் சைன். இல்லை சீரியஸா, அதனால தான் ஐயா டிவி வாங்க மாட்டாரு. எனக்கு உடன் பிறந்த சகோதரரும் இல்லை சகோதரியும் இல்லை, நான் ஒரு அனாதை. ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு ஒருவரையே நம்பி வந்துட்டேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. நீங்க யாருக்கு ஓடி ஓடி வேலை செய்றீங்களோ அவங்க தாங்க இப்போ உங்களுக்கு எதிரியா மாறிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப யாரையுமே நம்ப கூடாதா பாஸ்டர்? கூட பிறந்தவங்க சொந்தக்காரன் எல்லாரையும் ஓரங்கட்டு உங்களை நம்பி வந்துட சொல்றீங்க சர்ச்சுக்கு? கண்டுபிடிக்கணும்னு சொல்ல வரேன். 12 பேர் கூட வளர்ந்தார் யோசேப்பு. தெரியுமா உங்களுக்கு? அதுல 10 பேர் அநியாயம் பிடிச்சவன். ஆனா 2 பேர் அதுல நல்லவனுங்க இருந்தாங்க. யார் தெரியுமா? ஒன்று ரூபன், இன்னொருத்தன் யூதா. குழியில தூக்கி போட்டவன அண்ணங்காரன் அலறான், டே 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 நம்ம உடன் பிறந்தவன்டா. அது கீழே இருந்து கேட்கறான், ஏய் அண்ணன் ரூபன் சத்தண்டா இது. அப்புறமா சொல்றான், இவனை உள்ள இருந்து எடுத்துட்டோமா, அந்த மீதியான் கிட்ட வித்துலாமா, இவனுடைய ரத்தப்பை நம்ம மாம்சம் இல்லையான்னு ஒரு யூதான் சத்தம் கேட்குது. அதனால தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டான். உங்க வீட்டுக்கு வந்து போற எல்லா சொந்தக்காரங்க நீங்க பார்த்தா உங்களுடைய வளர்ச்சியில உங்களுடைய உயர்வுல யாரு சந்தோஷப்படுறாங்களோ அவங்களோட சந்தோஷப்படணும். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, அழுகிறவன் கூட அழறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அவன் ரத்த சொந்தமா இருக்க மாட்டான், ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் மனைவியும் குழந்தைங்களும் அழறதை பார்த்து நம்மள அறியாமலே என்ன பண்ணும். ஆனா நீங்க நல்லா வீடு கட்டி உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருந்து நீங்க சந்தோஷப்படும் போது உண்மையாகவே மனதில் சந்தோஷப்படுற சொந்தக்காரன் தான் உண்மையான, அவன் தான் உண்மையான சொந்தக்காரன். ஆமேன்னு சொல்லுங்க. அதை நீங்க கண்டுபிடிக்கணும். யூதாவையும் ரூபனையும் யோசேப்பு கண்டுபிடிச்சாருங்க. நீங்க கண்டுபிடிக்கணும். என்னுடைய வளர்ச்சியின் மேல நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், ஒருவேளை என் வளர்ச்சியை பார்த்தே பொறாமப்படுறாங்க, என் வளர்ச்சியை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமா கட் பண்ணி தூக்கி போடுன்ற. வரேன்னு சொன்னாங்கன்னா இல்ல வெளில போறாங்க அப்படின்னு பூட்டின்னு போயிடு. வந்து கூட செக் பண்ற, நீ வீட்டு உள்ள இருந்துக்குனே இந்த பொண்ணு இல்லைன்னு தப்பா நினைச்சு மாட்டோன்றேன். சில ஆளுக்கெல்லாம் சித்தி தப்பா நினைச்சுப்பாங்களே பாஸ்டர், பராம தப்பா நினைச்சுக்கிட்டோன்றேன். உன் குடும்பமே நீ நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். எங்கே போய் பாய்கிட்ட 20 ரூபா ஊத்து முட்டை மாத்திரம் வச்சிடறான். நீ அவனை தான் கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டு உள்ள. நான் இந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் பாருங்க. சில ஆளுங்களை வீட்டு உள்ள சேர்க்காத ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்னா சேர்க்காதனா சேர்க்க கூடாது. ஏன்னா நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, அவங்க எப்ப வீட்டுக்குள்ள வந்து போறாங்களோ தேவையில்லாத கணவன் மனைவி நல்லா இருந்திருப்பாங்க, சண்டை வந்துடும். பாருங்க, நல்லா இருந்த பிள்ளைங்களுக்கு திடீர்னு வியாதி வந்துடும். நல்ல கையில இருந்த பொருளாதாரம் டமால்னு வீழ்ச்சி அடைஞ்சிடும். பொருளாதார வீழ்ச்சி வங்கியில போட்ட மாதிரி. இதெல்லாம் எப்போ அவங்க மேல இருக்கிற பொல்லாத ஜீவன்கள் கண்டுபிடிக்கணும். என்னுடைய வளர்ச்சியில யாரு. அதனால தான் சொல்லுவேன், யார் வந்தாலும் எல்லா ரகசியத்தையும் திறந்து என்ன பண்ணக்கூடாது, காட்டக்கூடாது, சொல்லக்கூடாது. எனக்கு இது கிடைச்சிக்குது. கன்சீவ் ஆனா எல்லாருக்கும் சொல்லுவேன், கன்சீவா இருக்குப்பா அவங்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் சொல்றேன், தயவு செஞ்சு உன் சித்திக்கிட்ட சொல்லாதுன்னு. நீ நல்லா பிரெக்னன்ட் ஆகி 9 மாசம் வயிறு வெளியில தெரியற வரைக்கும் யாருக்கு என்ன பண்ணாத. நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல சத்துருக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் பாருங்க. கர்த்தர் என்ன ஜெயிக்க வச்சிட்டாருன்றதுக்கு இடம் வாங்கிக்கிறேன்னு வாங்க பாருங்க. இப்பதான் அதுக்கு அப்ரூவ்டே கிடைக்காதான், அது இந்த இடமாண்டுவான். சொல்லவே கூடாது. நீ கட்டி முடிச்சு, நான் நம்ப மாட்டீங்க, சொந்த மாமனார் இந்த ஊர்ல இருந்தாரு, நம்புவீங்களா நீங்க? சொந்த மாமியார் இந்த ஊர்ல இருந்தாங்க. நான் இடம் வாங்கி வீடு கட்டணுன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எத்தனை பேர் நம்புவீங்க? பத்திரிக்கை வைக்க போகும்போது தான் பாக்குறேன், வீடு கட்டிங்களா? எனக்கு தெரியும் அங்கெல்லாம் சொன்னா நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? சில ஆள் அந்த மாதிரி அபிஷேகம் பெற்றாலும் நம்ம கூடிய இருக்கும். ஆனால் நம்ம வளர்ச்சியில் அக்கறை இருக்கிற மாதிரி, ஐயோ நீ நல்லா இருக்கும் ஜான்சி, அதுக்கு தான் ஜான்சி ஜெபம் பண்ணுறேன். நீ பண்ணி தான் இப்படி ஆகிட்டு இருக்கிறோம். சுவேதா எனக்கு தெரியும் சுவேதா, ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்னன்னா அவங்கள விடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நீ யாரோட கர்த்தர் பேசுறாரு?
சரி, ரோட்டில் போகிறத தூக்கி வீட்டுல விட்டு கொடுத்ததை கொடையை தண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? யார் யாரை சொந்தக்காரனை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அப்படி வைக்க தெரிலனா அவர் உங்களுக்கு நெருங்கின உறவாக மாற முடியாது. நான் ப்ராக்டிக்கலில் தான் எப்பயுமே பிரசங்கம் பண்ணுவேன். உங்களுக்கு உங்கள் முதிர் வயதை நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளோட முடிக்கணும். உங்கள் முதிர் வயதில் நீங்கள் முடியும் போது உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்க்கணுன்னா கைட்டி உடம்புலாம் கைட்டி ஒன்றும். ஆமேன்னு சொல்லுங்க. யோசேப்பு ராஜா வானதுக்கப்புறம் என்ன கானானுக்கு போகிறதுக்கு வழி தெரியாதா? இல்லை தாய் தகப்பன் இருக்கிற ஊருக்கு வழி தெரியாதா? ஊருக்கே சோறு போடுறவனுக்கு வழி தெரியாதா சிஸ்டர்? அப்பா வீட்டுக்கு போனானா? அம்மா வீட்டுக்கு போனானா? அவனுக்கு தெரியும், கிட்ட வந்துட்டாங்க, சோத்துக்கு நம்பி வந்துட்டாங்க. சரி, நான் ராஜாவாக இருக்கிறேன், இப்போ என்ன பண்ணலாம்? இங்கேருந்து கோசேன் தூக்கி இவனுங்களை பக்கத்தில் இருந்தால் கொச்சல் கொடுப்பானுங்க. நான் சாப்பிட்றத பார்த்து பொறாமப்படும். கோசேன் அங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 3-3.5 நாள் நடக்கணும். எவ்வளோ நாள்? இனிமேல் இந்த பக்கம் கூட வரக்கூடாது, ஓடுங்கன்னு தான் 10 பேரை. லேலுயா, யாருடைய கர்த்தர் பேசுறார். பெரியப்பாவை நம்பாத தம்பி, சித்தப்பாவை நம்பாத தம்பி, மாமாவை நம்பாத, அக்கா வீட்டுக்கார கூட நம்பாத. யாரை நம்பு? கர்த்தரை நம்பு. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. லேலுயா. இப்போ சொல்றாங்க, நீங்க ரூத் 3 அதிகாரம் வாசிங்க. அவன் நெருங்கின உறவான். அவன்கிட்ட நீ என்ன பண்ணணும்? வாசிங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல முடிக்க போறேன் இன்னைக்கு. அடுத்த வாரம் அவர் ஆஸ்திகாரன்ற தலைப்பில் பேசுறேன். வாசிங்க. ரூத் 3 அதிகாரம் 2ல இருந்து வாசிங்க. நீ ஓவாசினுடைய வேலைக்காரர்களோட குடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இன்று ராத்திரி களத்திலே வார் கோதுமையை தூற்றுவான். நீ குளித்து எண்ணெய் பூசி, இதெல்லாம் பேசினா ஒரு நாள் பிரசங்கம் ஆயிடும். இது நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்தி அந்த களத்துக்கு போ. ஆமென். அந்த மனுஷன் குடித்து புசித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு நீ எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது நீ பார்த்திருந்து போய் கால்கள் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். நீ செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கு சொல்லுவான் என்றான். அதற்கு அவள், நீர் சொன்னபடி எல்லாம் ஆமே செய்வேன் என்றாள். ஆமேன். 2வது, இந்த நெருங்கின உறவின் முறையா எங்க இருக்கிறார் கேட்டீங்கன்னா, வயல்வெளி களத்தில் இருக்கிறார், சபையில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இந்த களம் என்பது எதற்கு அடையாளம் தெரியுமா? சபைக்கு அடையாளம். வயல் களம் என்பது ஒரு ஆவிக்குரியவனுக்கு உண்மையான உறவு சபைதான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. பாருங்க, ஊழியக்காரன்றவன் இந்த தொங்க விட்டுருக்க ஒரு பேக் மாதிரி. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் உள்ளதான் எல்லாம் வச்சிருப்போம். பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் அதில் தான் தொங்கும். சபை என்பது அப்படிதான், ஒரு பேக் மாதிரி. உங்கள் பெட்டிஷன்லாம் போட்டு 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 நீங்கள் பாட்டுன்னு போயிடுவீங்க. ஆனால் இது வெயிட்டு தாங்காமல் என்ன பண்ணும் தெரியுமா? அப்படியே தொங்கி அது எப்படியாவது இந்த வெயிட்டை வெளியே எடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. திங்கக்கிழமை வேணா இங்கே வந்து பாருங்களேன். நீங்கள் சொன்ன ஜபத்துக்கு அழுது ஜபிக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. நீங்க சொன்ன ஜப குறிப்பு இருக்குல்ல, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், எங்க இது கம்பெனியில் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், எங்க வீட்டில் பிள்ளைய ஸ்கூல்ல இப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க பிரேயர் ரெக்வெஸ்ட். ஆனா இங்கே வயல் களத்துல உன்னை விசாரித்து உன் மேல் போர்வையை விரிக்கிற, உன் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிற ஒரு போவாஸ் இந்த வயல். இதே உங்க சொந்தக்காரங்க கிட்ட கொண்டீங்கன்னா உச்சி கொட்டுவாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க, ஐயோ சரியாயிடும் வச்சிரு. பார்த்தீங்களாங்க, போன மாசம் என்ன சொன்னா இல்ல, இந்த மாசம் என்ன ஆச்சா சந்தோஷப்படுவாங்க. போய் கொஞ்சம் கறி வாங்கி வந்து பிரியாணி செஞ்சிடலாம். ஆனா சபை என்ன தெரியுமா சொல்றா? நீ குளித்து எண்ணெய் பூசி அந்த வயல் களத்துக்கு போ. அங்கே உன்னை விசாரிக்கிற போவாஸ் அவன் பாதபடிக்கு போயிட்டா, அவன் மேல போட்டு இருக்கிற போர்வைய உன் மேல போற்றி உன்னை நிறைவாய் தான் அந்த இடத்தை விட்டு அனுப்புவான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் அதனால தான் சொல்லுவேன், ஒரு ஆவிக்குரியவனுக்கு சபை தான் உண்மையான உறவு, ஊழியம்தான் உண்மையான உறவு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இந்த ஊருக்கு வந்து அப்படின்னா என்னை சபையில் பார்த்தது தான். எப்போ எங்கே போனாலும் சொல்லுவேன், எங்கள் பாஸ்டர் என்னை கண்டு என்னை பார்த்து என்னை விசாரித்து என் மேலே அன்பு வச்சு என்னை அவர் கூடவே வச்சுக்கினதுடைய விளைவு தான் இன்னைக்கு ஊழியக்காரனாக நிற்கிறேன். அவர் மாத்திரம் நான் இருந்த ஏழ்மை, பரிதாபம், என் சூழ்நிலை, என் குடும்பம், தாய் தகப்பன என்னை எல்லா விசுவாசி பார்க்குற மாதிரி பார்த்துருந்தா நான் ஒரு சாதாரண விசுவாசியாக இருந்திருப்பேன். என் மேலே ரொம்ப ஸ்பெஷலாக கேர் எடுத்தார். இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னார். அவர் சொன்ன தெரியுமா? சந்தோஷ், என்னை விட நீ நல்லா ஊழியம் செய்வேன். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தைலாம் அவரை மீறி வாயிலிருந்து வந்த வார்த்தை.
பிறந்த நாளுக்கு போய் நிற்கிறேன். காலையில் உன்னை சொப்பனம் கண்டேன், நான் கீழே நின்றுட்டு இருக்கேன், ஒரு பெரிய மலை ஏற முடியல, ஐயா நான் அது மேலே ஏற போகிறேன்னு சொல்ல ஏறுன்னு உன்னை கையை பிடிச்சி ஏற்றி விட்டேன், கடகடகடன் மேலே போயிட்டேன், ஐயா வாங்கன்றேன், என்னால் ஏற முடியல, என்னை விட நீ பெரிய இடத்துல வந்து ஊழியம் செய்த. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் அவங்கள நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்மோட உயர்த்துகிறதற்கு தரிசனம் பெற்றவர்கள் சபையில் இருக்கிறார்கள். உங்களை குறித்து ஜெபிக்கிறவர்கள் சபையில் இருக்கிறார்கள். அதனால தான் நீ வேற எங்கேயும் போக கூடாது. ரூத்தே, அந்த வயல் களத்தை கண்டுபிடித்து, அந்த வயல் களம் போவாஸ் இருக்கிற வயல் களம் தானா என்று விசாரித்து அந்த வயல் களத்துக்கு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க நான் வந்திருக்கிற வயல் களம் நல்ல வயல் களம்? லேலூயா. ஏன் நெருங்கின உறவு இங்க இருக்கிறார். நான் அழுதா என்னோட அழுகிற ஒரு கூட்டம் இருக்குது, நான் சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுற ஒரு கூட்டம். ஆனா உறவுகள் அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணும் செய்யும். பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்தையும் விட்டுட்டார், சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு எல்லாரையும் அவரை வெறுத்துட்டார், எல்லாம் அவங்கள ஓரம் கட்டிட்டாங்க. அவர் ஊர் ஊரா போய் சபைகளை ஸ்தாபிச்சார் பாருங்க. அந்த சபையார் தான் அவருக்கு எப்படி இருந்தாங்களாம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 19:20 எடுக்க இவ்வளவு நேரமா? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமா இருப்பவர்கள் யார்? 20ஆம் வசனம், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். ஐயா இன்னைக்கு யாரு தெரியுமா உங்க தலைக்கு கிரீடமா இருக்கிறாங்க? சபையா. எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர்லாம் வந்து சபைக்கு சொல்லிடாதீங்க. சபைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, சபைக்கு தெரிஞ்சா அவமானமா நினைக்கவே மாட்டாங்கங்க. சபைக்கு தெரிஞ்சா உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. 4 பேர் சேர்ந்து ஒரு கல்லை தூக்குறது எவ்வளவு ஈஸி, ஒரே ஆள் ஒரு கல்லை தூக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? சபைக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்காக இரவும் பகலாம். ஏன்னா அதுவே எங்களுக்கு பாரம். பாருங்க, ஒரு பை இருக்கு, அந்த பையில எடுத்து போட்டுக்கினே இருந்தா அது என்ன ஆகும்? ஆனா எங்களுக்கு என்னன்னா இதுல இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் எடுத்து என்ன பண்ணிடணும், வெளியே போடணும். உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்குவது உண்மையா சந்தோஷப்படுற ஒரே கூட்டம் இந்த வயல் களம் உள்ள சபை. அதனால தான் சொல்றாரு, எனக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, நிலைத்திருங்கள். ஐயா பவுலுக்கு நான் இனிமே வரமாட்டேன், நான் எருசலேம் போறேன், அங்க என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே கழுத்தை கட்டின்னு அழுதாங்களாங்க. வெகு நேரம் கழுத்தை விடாம. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதுக்காக அழுகிறது உண்மையான ரியல் கூட்டம். அதனால தான் சொல்றேன், சொந்தக்காரனை நம்பி இந்த சபையை விட்டுறாதீங்க, சொந்தக்காரனை நம்பி இயேசுவை விட்டுறாதீங்க, சொந்தக்காரன் ஃபங்க்ஷனை நம்பி சபையை விட்டுறாதீங்க. ஏனென்றால் உண்மையாய் உன்னை நேசிக்கிற உறவு, உனக்கு கிரீடமானவர்கள் இந்த சபைக்குள்ளே. நாம என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இதுவரை நெருங்கின உறவாய் அவரை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீ தான் ஆண்டவரே ஃபர்ஸ்ட், எனக்கு இனிமே நீங்க தான் ஆண்டவரே ஃபர்ஸ்ட். உங்ககிட்ட சொல்லாம எதையும் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரு பத்திரிக்கை வீட்டில் அடிக்கிறீங்களா, நேரா பாஸ்டர் சச்சி சாவியை கொடுங்க, நேரா வந்து பலிபீடத்தில் வச்சு, ஆண்டவரே என் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன்ப்பா, நீங்க வந்து இதை நடத்தி கொடுங்கப்பா. ஒரு வேலைக்கு போறீங்களா, ஒரு இன்டர்வியூ, என்னெல்லாம் கூப்பிட வேணாம், வந்து ஏசப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன்பா. வேற எந்த சொந்தக்காரங்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் எப்பயும் சொல்லுவேன், நீ ஒரு கம்பெனி வைக்கிறனா வச்சு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் சொந்தக்காரங்கிட்ட சொல்லாத, வேலை தான் செஞ்சீங்கன்னு சொல்லு. ஒரு வேலைக்கு போறியா, வேலைக்கு போய் அது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் சொந்தக்காரங்கிட்ட என்ன பண்ணாத, ஏன்னா சூனியம் வச்சிருவான் அவனுக்கு. இல்லை இன்னைக்கு இருக்கிற சொந்தக்காரன் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஊருக்கு பாருங்க, அது இல்லை இந்த இப்படி கால் எடுத்து வச்சா எவ்வளோ, கால் எவ்வளோ இருக்கும், எத்தனை அடி இருக்கும் இந்த ஃபுட்டு, அந்த இடத்துக்கு கத்தி எடுத்து நிற்கிறான். யார் தெரியுமா? சொந்த கூட பிறந்த தம்பி. விட்றியா இல்லை உன்னை வெட்டட்டான்றான். பஞ்சாயத்துக்கு நான் பஞ்சாயத்து தலைவர். பிரதர் அதெல்லாம் விட முடியாதியா, எங்கள் அப்பா கரெக்டாக ஒதுக்கிட்டு போயிருக்காரு. இங்கே நம்ம சபைக்கு வர தம்பி ஜான், அவங்க பெரியப்பா, அவர் பின்னாடி இருக்கிறடா, இந்த இடத்த கொடுக்கவே மாட்டேன் உனக்கு ஓடுறான்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷமா போராடிங்கிற இடம் தரமாட்டேன்றார், கூட பிறந்தவன். ஆனால் இங்கே நெருங்கின உறவு ஒருத்தர் இருக்கார். வயல் நிலத்தையே உனக்கு கொடுக்க, நீ ஏதிலே பொறுக்கினாயோ அந்த வயல் நிலத்திலேயே உன்னை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஃபர்ஸ்ட் அவர் தான், மீது எல்லாம் அப்புறம். ஆமே. இப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கான யாவையும் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல, இயேசுவே
இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உம் தழும்புகளால் நான் சுகமானே உம் வார்த்தையினால் நான் பலனானே உம் தழும்புகளால் நான் சுகமானேன் உம் வார்த்தையினால் நான் பலனானேன் நான் பலனானேன் நான் பலனானேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை இயேசுவே